தீபகற்ப மலேசியாவில் வரும் ஜூலை தொடங்கி மின்சார கட்டணம் 14 விழுக்காடு அதிகரிக்கவிருப்பதாக கூறப்படுவதை பிரதமர் மறுத்துள்ளார். எனினும் மறு ஆய்வுக்கு பிறகு அக்கட்டணம் நிச்சயம் உயரும் என்பதை மறுப்பதற்கில்லை என டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மின் உற்பத்தி திறன் மற்றும் விலைகளின் அடிப்படையில் மின்சார கட்டண உயர்வு ஏற்படுவதை தவிர்க்க முடியாது என்றார் அவர். ஆனால் வெளியில் கூறப்படுவது போல் 14 விழுக்காடு வரை உயர்வு இருக்காது என்றார் அவர். மறு ஆய்வின் போது பல்வேறு தரப்பினரின் கருத்துகள் பரிசீலிக்கப்படும். எது எப்படி இருப்பினும் மின் கட்டண உயர்வு அடித்தட்டு மக்களை பாதிக்கும் வகையில் இருப்பதை அரசாங்கம் ஒருபோதும் அனுமதிக்காது என பிரதமர் உறுதியளித்தார். வரும் ஜூலை முதல் தீபகற்ப மலேசியாவில் அடிப்படை மின்சார கட்டணத்தை 14.2 விழுக்காடு உயர்த்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக பங்கு சந்தைக்கு வழங்கிய அறிக்கையில் முன்னதாக டிஎன்பி குறிப்பிட்டிருந்தது. புதிய கட்டண விகித பரிந்துரை அட்டவணையின்படி 1 கிலோவாட் மணி மின்சாரம் 45.62 சென்ட் ஆகும். என்றாலும் இவ்வாண்டின் முதல் 6 மாதங்களுக்கு மின்சார கட்டண விகிதத்திலும் அமைப்பிலும் மாற்றம் இருக்காது. அதாவது புதிய கட்டண விகிதத்துடன் தங்களை பழக்கிக் கொள்ள பயனீட்டாளர்களுக்கு 6 மாத கால அவகாசம் வழங்கப்படும் என டிஎன்பி அப்போது விளக்கியிருந்தது. வெளிநாட்டு ஊழியர்களுக்கான இபிஎஃப் பங்களிப்பு 2 விழுக்காடாக இருக்க வேண்டும் என்பதோடு அவை அவசியம் அமல்படுத்த வேண்டும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார். தொடக்கத்தில் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான இபிஎஃப் தொகையை அமைச்சரவை 12 விழுக்காடாக பரிந்துரை செய்தது. எனினும் வாணிக தொழில்துறையின் ஆலோசனைகளை பரிசீலித்த பின் அவர்களுக்கான இபிஎஃப் தொகை 2 விழுக்காடாக இருக்க வேண்டும் என முடிவு செய்யப்பட்டதாக நிதி அமைச்சருமான அன்வார் கூறினார். நிலைமை சீரான பின்னர் இந்த தொகை 4 விழுக்காடாக அதிகரிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு 2 விழுக்காடு தொகை நிலைநிறுத்தப்படும் என சீன வர்த்தக கூட்டமைப்பின் ஏற்பாட்டிலான சீன புத்தாண்டு தின கொண்டாட்டத்தில் உரையாற்றிய போது அன்வார் தெரிவித்தார். இதனிடையே நிரந்தர குடியிருப்பு தகுதி அல்லாத வெளிநாட்டு பணியாளர்களுக்காக முன்மொழியப்பட்ட கட்டாய இபிஎஃப் பங்களிப்பை மறுபரிசீலனை செய்யும்படி இதற்கு முன் சீன வாணிக தொழில் சம்மேளனத்தின் தலைவர் டத்தோ எங் ஈபெங் அரசாங்கத்திற்கு வலியுறுத்தினார். தற்போதைய சவாலான வர்த்தக சூழலில் ஏற்கனவே அதிகரித்து வரும் செலவினங்களுடன் போராடும் முதலாளிகளுக்கு இந்த நடவடிக்கை கூடுதல் நிதி சுமையை ஏற்படுத்தும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும். தமிழர்களின் பண்பாட்டு விழாவாக பொங்கல் இருந்தாலும் உலகம் முழுவதும் சேர்ந்த பழகின மற்றும் பல்வேறு சமயத்தை சேர்ந்தவர்களும் இந்த திருநாளை கொண்டாடி மகிழ்கின்றனர். மலேசியா உட்பட உலகில் பல நாடுகளை சேர்ந்த மக்கள் பொங்கல் திருநாளை கொண்டாடி வருவது மகிழ்ச்சியை அளிப்பதாக பினாங்கு பகாண்டாலாம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணன் தெரிவித்தார். அதுவும் மலேசியாவில் பல இடங்களில் நடைபெறும் பொங்கல் திருவிழா தமிழர்களின் பண்பாட்டு செழுமைகளை உறுதிப்படுத்துவதாக பட்டவர் டத்தோ ஹஜி அஹ்மத் படாவி மண்டபத்தில் நடைபெற்ற பினாங்கு தேசிய திராவிட கழகம் மற்றும் தேசிய மலேசிய திராவிட கழகம் இணைந்து ஏற்பாடு செய்த தமிழர் புத்தாண்டு பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது குமரன் கூறினார். மலேசிய திராவிட கழகம் தலைவர் டத்தோ அண்ணாமலை ஆண்டுதோறும் தனது குழுவினருடன் இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து வந்தார். அவரின் மறைவு மற்றும் அதன் தாக்கத்தை நாம் உணர்கிறோம். எனினும் அவரின் கனவை வழிமொழிந்து பொங்கல் திருவிழாவை சிறப்பாக நடத்தி வரும் குழுவினருக்கு நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதாக தொழிலதிபர் டத்தோ மரியதாஸ் கோபால் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் மலேசிய திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் மணிவாசகம், கடா மாநில முன்னாள் தலைவர் பாலன் உட்பட பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர். கிளாந்தானில் விருந்தினராக நுழைந்த ஒரு மாத திருமண வீட்டிலிருந்து 2500 ரிங்கெட்டை திருடியதாக கூறப்படும் வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. 2 நிமிடங்கள் 20 வினாடிகள் கொண்ட அந்த டிக்டாக் வீடியோவை மலாயன் சீக்ரெட் சொசைட்டி மறுபதிவு செய்துள்ளது. அதில் பாஜு குரோங் மற்றும் பழுப்பு நிற தூடோங் அணிந்த அம்மாது வீட்டின் வரவேற்பறைக்குள் நுழைந்து கழிப்பறையை பயன்படுத்த வேண்டும் என பாசாங்கு செய்வது தெரிகிறது. இருப்பினும் கழிவறைக்கு செல்லும் வழியில் அவர் வரவேற்பறைக்கு திரும்பி அலமாரியின் மேல் பணம் வைக்கப்பட்டிருந்த ஒரு பொட்டலத்தை எடுத்துக்கொண்டார். பிறகு அங்கு விளையாடி கொண்டிருந்த 2 சிறார்களை ஒரு நோட்டமிட்டுவிட்டு அவர்களை கடந்து செல்கிறார். அம்மாது சில நிமிடங்கள் கழிவறையில் இருந்துவிட்டு வரவேற்பறை அறைக்குள் திரும்பி வந்து தனது கைப்பையில் பணத்தை வைத்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினார். எனினும் வரவேற்பறையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் அவரது உருவம் பதிவாகியுள்ளது.
வைரலான இந்த டிக்டாக் வீடியோவுக்கு 1,99,000 வியூஸ்களும் 1,826 லைக்ஸ்களும் கிடைத்துள்ளன. வலைத்தளவாசிகளும் பலவாறான கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். அவர்களில் ஒரு பயனர் கிளாந்தானில் மிகவும் சக்தி வாய்ந்த சிசிடிவி கேமராக்கள் இருப்பதை அந்த மச்சி அறிந்திருக்கவில்லை போலும் என பதிவிட்ட கருத்து பலரின் கவனத்தை ஈர்த்தது. பத்துபஹாட் மாவட்டத்தின் ஷரியா நீதிபதி வீட்டில் அத்துமீறி நுழைந்தது மற்றும் திருடப்பட்ட பொருட்களை வைத்திருந்த குற்றங்களுக்காக 2 ஆடவர்களுக்கு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் 38 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. மஜிஸ்ட்ரேட் அருண் நோவல்தாஸ் முன்னிலையில் கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டுகளை 38 வயதுடைய மற்றும் 37 வயதுடைய அந்த 2 நபர்களும் ஒப்புக்கொண்டனர். எனினும் 3 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியிருந்த ஆடவர் ஜோஹர் பாரோ பெருமாய் மருத்துவமனையில் மனநோய் பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டது. அந்த நபர் குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டதை ஏற்றுக்கொண்டு குற்றவியல் சட்டத்தின் 342வது விதியின் கீழ் தண்டனையை பெறுவதற்கு தகுதி பெற்றுள்ளாரா என்பது அவருக்கான மருத்துவ சிகிச்சையில் உறுதிப்படுத்தப்படும். இதனிடையே தண்டனை சட்டத்தின் 411வது விதி மற்றும் 414வது விதியின் கீழ் கொண்டுவரப்பட்ட 2 குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்ட நபருக்கு 38 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 58 வயது பெண்மணிக்கு சொந்தமான ஒரு ஜோடி தங்க காப்புகளை 2 அடகு கடையில் வைத்திருந்த குற்றச்சாட்டையும் அந்த 2 நபர்களும் ஒப்புக்கொண்டனர். புஞ்சா அலாம் ஜயா வர்த்தக மையத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் விபச்சாரம் எதுவும் நடக்கவில்லை என போலீஸ் உறுதிப்படுத்தியுள்ளது. டிக்டாக்கில் அப்படியொரு குற்றச்சாட்டு வைரலானதை அடுத்து குவாலசலங்கர் போலீஸ் அங்கு இன்று அதிகாலை சோதனை நடத்தியது. எனினும் விபச்சார நடவடிக்கை எதுவும் அங்கு நடக்கவில்லை என்பது சோதனையில் உறுதியானதாக மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் அசருடீன் தஜுடீன் கூறினார். எனவே பொது அமைதியை கெடுக்கும் வகையில் இதுபோன்ற உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பரப்ப வேண்டாம் என பொதுமக்களை அவர் கேட்டுக்கொண்டார். சம்பந்தப்பட்ட ஹோட்டலில் விலைமாதர் சேவை வழங்கப்படுவதாகவும் எனவே போலீஸ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டிக்டாக் கணக்கின் உரிமையாளர் ஒருவர் முன்னதாக வீடியோ வெளியிட்டிருந்தார்.